சாட்டர்டே ஈவினிங் கொஞ்ச நேரம் பாப்பா கூட விளையாண்டு நைட் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பவுமே சப்பாத்தி குருமான்னு இல்லாம இன்னைக்கு நூடுல்ஸ் சப்பாத்தி செய்யலான்னு ஃபர்ஸ்ட் எப்பவும் போல சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டு அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்டா அரைச்சு அதையும் எடுத்து வச்சுக்கோ. ஒரு கடாயில ஆயில் விட்டுட்டு பல்லாரி வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, கேரட், உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மட்டும் லாஸ்டா போடுறதுக்காக தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்ச அந்த தக்காளி பேஸ்டையும் கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு அந்த மசாலா வாசனை போனதும் டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிச்சதும் கட் பண்ண சப்பாத்தியும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம்னா வெஜ் நூடுல்ஸ் சப்பாத்தி சூப்பரா ரெடி ஆகும். இதுலயே ஃபைனலா 2 முட்டை, கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு சப்பாத்தியோட போட்டு நல்லா கொத்துன்னு கொத்தி விட்டுட்டோம் அப்படின்னா கொத்து சப்பாத்தி மாதிரி ரெடி ஆயிடும். கடைசியில வதக்கி எடுத்து வச்ச இந்த ஆனியனையும் சேர்த்து இறக்கிட்டோம். ரொம்ப டேஸ்டான கொத்து சப்பாத்தி டின்னருக்கு ரெடி ஆயிடும். இதுக்கு சைட் டிஷ் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட சூப்பரா இருக்கும். நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.